السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله الرحمن الرحيم. ரியாது ஸாலிஹீன் பாடம் 424. இந்த பாடத்தில் கிதாபுல் லிபாஸ் என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய வரக்கூடிய ஹதீஸுகளை பற்றி நாம் பேச இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். நம்முடைய ஜாமியா ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் மூலமாக பல தீன் சம்பந்தப்பட்ட சேவைகளையும் பல துன்யா சம்பந்தப்பட்ட சேவைகளையும் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக நீங்கள் துஆ செய்யுங்கள், இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் வழங்க விரும்பினால் எங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ், வங்கி முகவரிகள் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது அல்லாமல் இங்கு QR ஸ்கேனும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக நீங்கள் ஸ்கேன் செய்தும் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் தாராளமாக வழங்கலாம். அல்லாஹு தஆலா உங்கள் வாழ்நாளை மென்மேலும் பரக்கத்தானதாகவும் ராஹத்தானதாகவும் ஆக்கி வைப்பானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இப்பொழுது இந்த பாடத்தினுடைய தலைப்பு என்பது ஆடைகளின் பாடம் என்பதாக அமைந்திருக்கிறது. இது ஒரு 3வது அத்தியாயமாக இருக்கும். 2வது அத்தியாயமான அந்த உணவினுடைய அந்த ஒழுக்கம், அதை பற்றி நம்ம பார்த்தோம். இங்க 3வது அத்தியாயம் இது ஆடைகளை பற்றி பேசக்கூடிய பாடமாக இந்த பாடம் இருக்கும். ஆடைகளுடைய ஒழுக்கம் எப்படி, எந்தெந்த ஆடைகளை எப்படி உடுக்க வேண்டும், ஆடைகளுக்கான காரணம் என்ன, எந்த ஆடையெல்லாம் உடுத்துக் கொள்ளலாம், எப்படிப்பட்ட ஆடையெல்லாம் உடுக்கலாம், எப்படிப்பட்ட ஆடையெல்லாம் உடுக்க கூடாது என்பதையெல்லாம் முழுவதுமாக கற்றுத்தரக்கூடிய ஹதீஸுகளாக தான் இந்த பாடத்தில் வரக்கூடிய ஹதீஸ்கள் என்பது அமையக்கூடியதாக இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நம்ம கிதாபை பார்ப்போம். 4வது ஹதீஸ், இன்னும் 777வது ஹதீஸ். இந்த ஹதீஸ் யாரை தொற்றும் அறிவிக்கப்படக்கூடியதாக இருக்கு? வஅன் ஹுதைஃபத ரலியல்லாஹு அன்ஹு, சய்யிதுனா ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொற்றும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸ் என்பது இருக்கின்றது. கால, அவர்கள் சொன்னார்கள், இன்ன நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நிச்சயமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நஹானா, எங்களை தடுத்தார்கள், அனில் ஹரீரி வத்தீபாஜி, பட்டை விட்டும், வத்தீபாஜி இன்னும் பட்டு ஆடைகளை விட்டும் எங்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்தார்கள் என்று சொல்றாங்க. அப்ப ஹரீர்ன்னு சொன்னா பட்டு, சாதாரணமான பட்டு இருக்குமா இல்லையா, அதை உடுக்கக்கூடாது என்பதை விட்டும் எங்களை தடுத்தாங்க. இன்னும் அது மட்டும் கிடையாது, தீபாஜி, தீபாஜின்னு சொன்னா பட்டாலேயே தைக்கப்பட்ட ஒரு ஆடைகள் இருக்குமா இல்லையா, அதுக்குதான் தீபாஜின்னு சொல்லுவோம். அப்ப அதையும், அந்த பட்டாக இருக்கட்டும், பத்தில் தைக்கப்பட்ட ஆடையாக இருக்கட்டும், இது இரண்டையுமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு தடை செய்தார்கள் என்று சொல்கிறார்கள். இன்னும் வஷ்ருபி ஃபி ஆனத்தில் தஹபி வல் ஃபில்லதி, வஷ்ருபி இன்னும் பருகுவதையும், அதாவது பானத்தை குடிப்பதையும் எங்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்தார்கள். ஃபி ஆனியத்தில் தஹபி வல் ஃபில்லதி, தங்கத்திலாலான இன்னும் வெள்ளியிலாலான பாத்திரங்களில் குடிப்பது என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்தார்கள். அப்போ வெள்ளி பாத்திரமாக இருக்கட்டும், தங்க பாத்திரமாக இருக்கட்டும், இந்த 2 பாத்திரத்தில் எந்த ஒரு பானத்தையும் குடிக்க கூடாது. தண்ணீராக இருக்கலாம், தேனாக இருக்கலாம், பாலாக இருக்கலாம், இப்படி என்ன ஒரு லிக்யூடு, என்ன ஒரு குடிபானமாக இருந்தாலும் சரிதான், அதை இந்த 2இல் உபயோகப்படுத்தி குடிக்கக்கூடாது என்பதையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்தார்கள். வகால, இன்னும் சொன்னார்கள், ஹிய, அதுவாகிறது. எது? இந்த ஹியோலிய லமீரு அந்த பட்டாடைகள் இருக்குதா இல்லையா, அதை பார்த்து போகுது. அந்த ஹரீர் தீபாஜி, அந்த பட்டாடைகள் எல்லாம் லஹும் ஃபித் துன்யா, இந்த உலகத்தில் அவர்களுக்கு சொந்தமானதாக இருக்கின்றது. இந்த ஹும்முடைய லமீர் யாருன்னா குஃபார்கள். ஷரகளை சொல்லித்தராங்க, அல்லாஹ்வை மறுக்கக்கூடிய இறை மறுப்பாளர்கள் இருக்கார்களா இல்லையா, அவர்களுக்கு சொந்தமானது. அதாவது அவர்கள் இந்த உலகத்தில் உடுத்துக் கொள்வார்கள், அவங்க தாராளமாக உடுக்கலாம், பிரச்சனை கிடையாது. ஆனா சொல்றாங்க, வஹிய, இன்னும் அதுவாகிறது, பட்டாடையாகிறது, லக்கும் ஃபில் ஆஹிரா, மறுமையில் உங்களுக்கானதாக இருக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இந்த உலகத்துல ஆடம்பரமான ஆடைகளான அந்த பட்டாடைகளை அவர்கள் உடுத்துக் கொள்ளலாம், அல்லாஹ்வை மறுக்கக்கூடியவர்கள் உடுத்துக் கொள்ளலாம், ஆனால் உங்களுக்கு அது ஹராம். ஆனா உங்களுக்கு எங்க அணிவிக்கப்படுனா, இந்த உலகத்துல கிடையாது, மறுமையில் அல்லாஹ் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த பட்டாடை, என்ன பட்டாடை, இதை விட 1000 மடங்கு உயர்ந்த பட்டினை அல்லாஹு தஆலா
மறுமையில் அந்த சுவனத்தில் முஸ்லிம்களுக்கு அணிவிப்பான் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் மூலம் நமக்கு சொல்லித்தரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். பாருங்க, முத்தஃபக்குன் அலைஹி இந்த ஹதீஸானது புகாரி முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹிமா அவர்கள் இருவரும் இத்திஃபாக் செய்து சேர்ந்து அறிவித்த ஹதீஸாக இந்த ஹதீஸ் இருக்கு. இப்போ இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கு கீழே பதிவு செய்யப்படுவதற்கான காரணம் என்னன்னு சொன்னா, இங்கு என்ன சொல்றாங்க, அந்த தங்க பாத்திரம், வெள்ளி பாத்திரம், அந்த பாத்திரத்தில் குடிப்பதையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்தார்கள் என்று நமக்கு சொல்லித்தராங்க. அப்ப இந்த பாடம் என்பது அதை கற்றுத்தரக்கூடிய பாடமாகவும் இருக்கு. சரிங்களா? அப்ப இந்த பாடம் வெள்ளி தட்டு, வெள்ளி அந்த தங்கம் அது போன்ற அந்த தட்டுகளில் சாப்பிடுவது கூடாது. அதை உபயோகப்படுத்துவதற்கு, பருகுவதற்கோ அதை உண்ணுவதற்கோ அதை உபயோகப்படுத்தக் கூடாது என்பதை கற்றுத்தரக்கூடிய பாடமாக இந்த பாடம் இருக்கு. இந்த ஒரு கருத்தின் காரணமாக தான் இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கு கீழ் பதிவு செய்யப்படுவதற்கான காரணமாக அமைகின்றது. இப்ப அடுத்தபடியாக 5வது ஹதீஸ், இன்னும் 778வது ஹதீஸ். வஅன் உம்மி ஸலமத ரலியல்லாஹு அன்ஹா, சய்யிதுனா உம்மு ஸலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை தொட்டு அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது. அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நிச்சயமாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கால அவர்கள் சொன்னார்கள், அல்லதி ஒருவனாகிறவன், அந்த ஒருவன் எத்தகையவன் என்று சொன்னால், யஷ்ரபு அவன் பருகுவான், அவன் குடிப்பான், ஃபீ ஆனியத்தில் ஃபில்லதி வெள்ளியில் ஆன அந்த பாத்திரங்களில் அவன் குடிபானங்களை குடிக்கக்கூடியவனாக இருப்பான். அத்தகைய ஒருவன் இன்னமா யுஜர்ஜிரு நிச்சயமாக அவன் ஊற்றிக் கொள்வதெல்லாம், ஃபீ பத்னிஹி தன்னுடைய வயிற்றில் அவன் ஊற்றிக் கொள்வதெல்லாம், நார ஜஹன்னம நரகத்தினுடைய நெருப்பையே அவன் ஊற்றிக் கொள்கிறான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஒருத்தன் ஒரு வெள்ளி தட்டில, வெள்ளி பாத்திரத்தில் அவன் குடிபானங்களை அருந்துகிறான் என்று சொன்னால், அவன் அந்த குடிபானத்தை குடித்தவன் கிடையாது. அவன் அந்த குடிபானத்தை குடிக்கல, நரக நெருப்பை அவன் குடித்துக் கொண்டிருக்கிறான். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். என்ன சொல்றாங்க? நரக நெருப்பையே அவன் குடிக்கும் அளவிற்கு அது ஒரு பாவமான காரியம் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்தி தராங்க. அப்ப மறுமையில அப்போ நரக நெருப்ப ஒருத்தவன் இந்த உலகத்துல குடிக்கிறான்னு சொன்னா, அப்ப என்ன சொல்ல வராங்க? எதனால இப்படிப்பட்ட ஒரு காரியம் சொல்லப்படுது? ஏன்னா அது ஒரு ஹராமான செயல். வெள்ளி தட்டுல, தங்க தட்டுல எல்லாம் சாப்பிடுறது ஹராம். அப்படி ஹராமான காரியத்தை தொடர்ந்து இப்படி செய்யறது மூலமாக அவன் நரகத்தினுடைய நெருப்பை சாப்பிடக்கூடிய அந்த சூழல் அவனுக்கு அமைந்து விடும் என்பதை தான் இந்த ஹதீஸ் என்பது வலியுறுத்தக்கூடியதாக இருக்கு என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். முத்தஃபகுன் அலைஹி இந்த ஹதீஸானது புகாரி முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹிமா அவர்கள் இருவரும் இத்திஃபாக் செய்து சேர்ந்து அறிவித்த ஹதீஸாக இருக்கின்றது. இன்னும் சொல்றாங்க பாருங்க, கூடுதல் செய்தியாக, வஃபீ ரிவாயத்தின் முஸ்லிம், இன்னும் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்குரிய மற்றொரு ரிவாயத்தில், மற்றொரு அறிவிப்பில் உள்ளது, இன்னல்லதி நிச்சயமாக ஒருவனாகிறவன், அவன் எத்தகையவன் என்று சொன்னால், யஅகுலு அவன் சாப்பிடுகிறான், அவ் யஷ்ரபு இன்னும் அவன் பருகுகிறான், அவன் பானங்களை பருகுகிறான், ஃபீ ஆனியத்தில் ஃபில்லதி வத்தஹபி வெள்ளியிலான தங்கத்திலான அந்த பாத்திரங்களில் அவன் குடிக்கவும் செய்கிறான், அவன் உண்ணவும் செய்கிறான். அத்தகைய ஒருவன். அப்போ இப்படிப்பட்ட இந்த வார்த்தை என்பது அந்த ரிவாயத்தில் வந்திருக்கின்றது என்ற செய்தியை நமக்கு சொல்லித்தராங்க. இன்னும் சொல்றாங்க பாருங்க, வஃபீ ரிவாயத்தில் லஹு இன்னும் மற்றொரு முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்குரிய மற்றொரு அறிவிப்பில் உள்ளது, மன் ஷரிப யார் பருகினாரோ, ஃபீ இனாஇன் மின் தஹபின் அவ் ஃபில்லத்தின் தங்கத்திலான இன்னும் வெள்ளியிலான பாத்திரத்தில் யார் பருகினாலோ, ஃபஇன்னமா யுஜர்ஜிரு நிச்சயமாக அவன் ஊற்றிக்கொள்வதெல்லாம், ஃபீ பத்னிஹி தன்னுடைய வயிற்றில் அவன் ஊற்றிக்கொள்வதெல்லாம், நாரம் மின் ஜஹன்னம நரகத்திலிருந்து உண்டான நெருப்பையே அவன் தன்னுடைய வயிற்றில் ஊற்றிக்கொள்கிறான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்ப இப்படியான ஒரு ரிவாயத்து, கிட்டத்தட்ட எல்லாமே ஒரே கருத்துல வரக்கூடிய விஷயம் தான். கூடுதல் செய்தியாக வேற வேற ரிவாயத்துல ஒவ்வொரு மாதிரி வரக்கூடியதாக இருக்கும். அப்ப இதுதான் இந்த ஹதீஸ்ல சொல்லி தராங்க. அப்ப இத்தோட கிதாபு துஆம் என்று சொல்லப்படக்கூடிய இந்த உணவினுடைய பாடம் என்பது நிவர்த்தி செய்யப்பட்டு விட்டது. அப்ப இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கு கீழே பதிவு செய்யப்படுவதற்கான காரணம் என்னன்னு சொன்னா, இங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வெள்ளி தட்டு தங்கத்தட்டில் சாப்பிடுவது, அதில் பருகுவது என்பது எந்த அளவிற்கு மோசம் என்பதை கற்றுத் தருகிறார்கள். அது நரகத்தினுடைய நெருப்பையே அது அடைய செய்துவிடும். அதனால் அதில் சாப்பிடாதீர்கள், அது ஹராமான காரியம் என்பதை இந்த ஹதீஸின் மூலம் வலியுறுத்துவதன் காரணமாக தான் இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கு பதிவு செய்யப்படுவதற்கான காரணமாக இருக்கு.
இப்போ கிதாபு துஆம் என்பது நிவர்த்தி செய்யப்பட்டு விட்டது. இப்ப அடுத்த கிதாபான நம்ம அடுத்த அத்தியாயத்தை தொடங்க இருக்கிறோம். அது என்ன? கிதாபுல் லிபாஸ், ஆடைகள் குறித்த நூல். அப்போ இந்த கிதாபில் வரக்கூடிய பாடங்கள் எல்லாம் ஆடை சம்பந்தப்பட்ட பாடங்களாக இருக்கு. ஒரு ஆடை எப்படி போடணும், என்னென்ன ஆடைகளை போடணும், எந்தெந்த இடத்துக்கு என்னென்ன ஆடை போடணும், எப்படிப்பட்ட ஆடைகளை போடக்கூடாது, அப்போ இது போன்ற பலதரப்பட்ட செய்திகளை, இது ஆடைகள் குறித்த அனைத்து செய்திகளையும் பேசக்கூடிய ஒரு பாடமாக தான் இந்த பாடம் என்பது இருக்கும் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். இப்ப அந்த பாடத்தில் இடம்பெறக்கூடிய முதலாவது பாடத்தை நம்ம பார்ப்போம் வாங்க. 117வது பாடம். இந்த பாடத்தலைப்பு என்ன? பாபு இஸ்திஹபாபி ஸௌபில் அபியதி வ ஜவாஸில் அஹ்மரி வல் அஹ்வரி வல் அஸ்ஃபரி வல் அஸ்வதி வ ஜவாஸிஹி மின் குத்னின் வ கத்தானின் வ ஷஅரின் வ சூஃபின் வ கைரிஹா இல்லல் ஹரீர் என்று சொல்லித் தருகிறார்கள். பாபு இஸ்திஹபாபி ஸௌபில் அபியதி, வெண்மையான ஆடை என்பது முஸ்தஹப், அது விருப்பத்தக்க சுன்னத்தான காரியம் என்பதை வலியுறுத்தும் பாடமாக இந்த பாடம் என்பது இருக்கின்றது. இப்ப முதல் விஷயம் என்ன சொல்றாங்க? வெண்மை நிறம் ஆடை அணிவது என்பது அது ஒரு சுன்னத்தான காரியமாக இருக்கின்றது என்பதை நமக்கு இங்கு கற்றுத்தரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அடுத்து சொல்றாங்க பாருங்க, வஜவாஸில் அஹ்மரி வல் அஹ்வரி வல் அஸ்வரி வல் அஸ்வதி, 4 நிறங்களை சொல்கிறார்கள். வஜவாஸில் அஹ்மரி, சிவப்பு நிறம் ஆடை, இன்னும் வல் அஹ்லரி, இன்னும் பச்சை நிறம் ஆடை, வல் அஸ்வரி, இன்னும் மஞ்சள் நிற ஆடை, வல் அஸ்வதி, இன்னும் கருப்பு நிற ஆடை. இந்த 4 நிறத்திலே ஆடையை அணிந்து கொள்வது என்பதும் ஜாயிஸ், அது கூடுமாகும், ஆகுமாக்கப்பட்ட காரியம் என்பதை குறித்து பேசப்படக்கூடிய பாடமாகும் இந்த பாடம் இருக்கு. இது 2வது விஷயம். இந்த 4 கலர்ல, இந்த 4 நிறத்துல ஆடை அணிந்து கொள்ளலாம், அது கூடும் என்பதை நமக்கு சொல்லித் தராங்க. அடுத்து சொல்றாங்க பாருங்க, வஜவாஸிஹி, இன்னும் அந்த ஆடை ஆகுமாகும், மின் உத்துனின், உத்துனின் சொன்னா பருத்தி, பருத்தி என்ற ஒரு மெட்டீரியல் இருக்குது. அப்ப அந்த பருத்திகளால் ஆன ஆடையை அணிவது என்பது ஜாயிஸ், முஸ்லிம்கள் அணிந்து கொள்ளலாம், அது அவர்களுக்கு கூடும் என்று சொல்கிறார்கள். வகத்தானின், ஆலி நூல், ஆலி நூல் ஒரு நூல் இருக்கு, இங்கிலீஷ்ல லெனன் சொல்லுவாங்க, லெனன் மெட்டீரியல். அது ரொம்ப ட்ரெண்டு. இந்த சட்டைகள்ல லெனன் சட்டைன்னு ஒன்று இருக்கும், அப்படியே கஞ்சி போட்ட மாதிரி இருக்கும், கஞ்சி போட்டு அப்படி வடவடன் இருக்கக்கூடியதாக இருக்கும், நல்ல குளிர்ச்சியான சட்டை, நல்ல காட்டன் மாதிரி, உள்ள எல்லாம் சிறு சிறு ஓட்டைகள் தெரிவது போல இருக்குமா இல்லையா? அப்ப அதுதான் லெனன். நீங்க சர்ச் பண்ணி பார்த்தா தெரியும் லெனன் என்ற ஆடை எப்படி இருக்கும். அந்த லெனன் துணியால், அதுதான் ஆலி நூல், அந்த ஆலி நூலால் தைக்கப்பட்ட ஆடை இருக்குதா இல்லையா, அதைத்தான் சொல்றாங்க. அந்த ஆலி நூலால் தைக்கப்பட்ட அந்த ஆடையை அணிவது என்பதும் ஜாயிஸ், அதுவும் கூடுமாகும். இன்னும் தோலிலால், இன்னும் முடியினால், ரோமத்திலால் ஆன ஆடை என்பதும் கூடுமாகும். சில ஆடைகள்லாம் அந்த, இப்போ உதாரணம் சொல்ல போனா இதை சொல்லலாம், ஒரு ஆட்டினுடைய மேல் இருக்கக்கூடிய முடி, அந்த முடிகளை கொண்டு தயாரிக்கப்படக்கூடிய ஆடைகள் இருக்குதா இல்லையா, அந்த ஆடைகளுக்கு சொல்லலாம். அப்ப அதை தான் சொல்றாங்க, முடியினால் ஆக்கப்படக்கூடிய அந்த ஆடைகள், அது அணிவதும் ஜாயிஸ் என்று சொல்கிறார்கள். வசூஃபின், இன்னும் சூஃபுன்னு சொன்னா கம்பளி, கம்பளி இருக்குதா இல்லையா, அந்த கம்பளியை தான் சொல்றாங்க. அப்ப கம்பளியால் அணிவிக்கப்படக்கூடிய, கம்பளியால் செய்யப்பட்ட நெய்யப்பட்ட அந்த ஆடையை உடுத்திக் கொள்வதும் ஜாயிஸ் என்பதை பற்றி குறித்த பேசக்கூடிய பாடமாக இருக்கு. வகைரிஹா, இன்னும் அந்த 4 அல்லாத மற்ற துணிகள், இல்லல் ஹரீர, பட்டை தவிர உள்ள ஏனைய துணிகள் என்று நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அப்ப பட்டு மட்டும் எப்போதுமே விதிவிலக்கு, பட்டு அணிவதற்கு எப்பொழுதும் அனுமதி கிடையவே கிடையாது. சும்மா சாதாரண விஷயம் கிடையாது, இது மறுமைக்காக சொல்லப்பட்ட விஷயம் கிடையாது. பட்டு என்பது ஒரு ஆணுக்கு ஹராம். அது ஏன்னு சொன்னா, பெண்கள் உடுத்துக் கொள்ளலாம், தப்பு கிடையாது, அது அவர்களுக்கு ஹலால் தான். ஆனா ஆணுக்கு ஹராமாக இருக்கின்றது. இது சாதாரணமாக ஷரியாத்தை பொறுத்த காரணம் மட்டும் கிடையாது. இப்ப உள்ள விஞ்ஞானிகள் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னா, ஆண்கள் பட்டை அணியும் பொழுது, ஆண்கள் பட்டையோ இல்ல தங்கத்தையோ அணியும் பொழுது அவர்களுடைய ஆண்மை திறன் என்பது குறைகின்றது என்று சொல்கிறார்கள். எவ்வளவு பெரிய விஷயம் பார்த்தீங்களா? இப்ப இந்த 1400 வருஷத்துக்கு முன்னாடி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டார்கள். அததான் சொல்றாங்க, அந்த பட்டு அல்லாத மற்ற ஏனைய ஆடைகளை உடுத்துக் கொள்ளுதல், அதை அணிந்து கொள்ளுதல் என்பது ஜாயிஸ் என்பதை பற்றி பேசக்கூடிய பாடமாகவும் இந்த பாடம் என்பது இருக்கும். அப்ப 3 கருத்து சொல்றாங்க. வெள்ளை ஆடை என்பது சிறந்தது. 2வது கருத்து, சிவப்பு நிறம், பச்சை நிறம், மஞ்சள் நிறம், கருப்பு நிறம், இந்த 4 நிறங்களில் ஆடை உடுத்திக் கொள்வது சிறப்பு, அதாவது கூடுமாகும். இன்னும் அந்த பருத்தியிலான, இன்னும் கம்பளியிலான, அந்த ஆலி நூலாலான, இன்னும் முடிகளாலான அந்த ஆடைகளை உடுத்துக் கொள்ளுதலும் கூடுமாகும், பட்டை தவிர என்று நமக்கு சொல்லித் தருகிறார்கள்.
இங்கு சில விஷயத்தை விளங்கணும். ஆடை என்று சொன்னா சாதாரணமா நம்ம அணியக்கூடிய பேண்ட் சட்டை மட்டும் ஆடை கிடையாது. சொல்லி தருகிறார்கள், கஅபாவின் மீது போடக்கூடிய துணி இருக்குதா இல்லையா, அதுவும் ஒரு ஆடை என்று நமக்கு சொல்லி தருகிறார்கள். அது மட்டும் கிடையாது, ஒரு ஒட்டகத்தின் மீது நாம் உட்காருவதற்கு ஒரு ஆடை, ஒரு விரிப்பை போட்டு நம்ம உட்காரமா இல்லையா ஒட்டகத்தின் மீது, அதுவும் ஒரு ஆடை என்று நமக்கு சொல்லித் தருகிறார். அப்ப இந்த பாடத்தில் இந்த ஆடைகளுடைய ஒழுக்கத்தையும் முழுவதுமாக கற்றுத்தரப்படும் என்பதை நமக்கு இங்கு சொல்லித் தரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இன்னும் இந்த வெள்ளை நிற ஆடை என்பது அது எந்த அளவிற்கு சிறப்பு என்று சொன்னால், அதற்கு ஷரஹ்ல எழுதுறாங்க, மக்கள் கூடும் இடத்தில் வெள்ளை நிற ஆடை அணிவது ரொம்ப சிறந்ததாக இருக்கு. மக்கள் கூடக்கூடிய இடம் எது? நம்ம ஜுமாவுடைய நாள் எடுத்துக்கொள்ளலாம், இல்லை ஒரு திருமண நிகழ்வை எடுத்துக்கொள்ளலாம், இல்லை என்றால் வேறு ஏதாவது விருந்திற்கு போறோம், அந்த விருந்திற்கு எடுத்துக்கொள்ளலாம். அப்ப இது போன்ற நேரங்களில் வெள்ளை ஆடை அணிவது ரொம்ப சிறந்த ஒரு விஷயமாக இருக்கும் என்பதை நமக்கு சொல்லித் தராங்க. இன்னொன்னு சொல்றாங்க, ஆனா பெருநாளுடைய அந்த ஈதுல் ஃபித்ர், ஈதுல் அல்ஹாவுடைய அந்த இரு பெருநாள், அந்த பெருநாளில் எது சிறந்தது என்று சொன்னால், நம்ம இடத்துல ஒரு ஆடை இருக்கிறது, வெள்ளை ஆடை இருக்குது, இன்னொரு இடத்துல ஒரு ஆடம்பரமான நல்ல உயர்ந்த ஒரு ஆடை இருக்குது வைங்களேன், நல்ல சுத்தமான புதிய ஆடை எது இருக்கின்றதோ அதை உடுப்பதுதான் ரொம்ப சிறந்ததாக இருக்கும் என்று சொல்கிறார்கள். இன்னும் அதுலயும் சொல்றாங்க, அந்த புதிய ஆடைகளில் எது வெண்மையாக இருக்கின்றதோ, அந்த உயர்ந்த ஆடைகளில் எது வெண்மையாக இருக்கின்றதோ அதை உடுத்துவது என்பது சிறந்ததிலும் சிறந்தது என்ற ஒரு கூடுதல் விளக்கத்தை நமக்கு சொல்லித் தரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அப்ப இதையெல்லாம் பற்றி பேசக்கூடிய பாடமாக தான் இந்த பாடம் அமையும். இந்த பாடத்தில் வரக்கூடிய ஆயத்துகளும் ஹதீத்துகளும் இதை வலியுறுத்தி வரக்கூடியதாக தான் வரும் என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இப்ப அடுத்தபடியாக முசன்னிஃப் அன்னவர்கள் இந்த பாடத்திற்கு தோதுவாக சில ஆயத்துக்களை குர்ஆன்ல இருந்து கொண்டு வருவாங்க. அந்த ஆயத்தை பார்ப்போம் வாங்க. قال الله تعالى, உயர்ந்த அல்லாஹு தஆலா சொன்னா, யா பனி அதாவது உங்களின் மீது நாங்கள் திட்டமாக இறக்கி வைத்தோம், லிபாசன் ஆடையை இறக்கி வைத்தோம். அது எத்தகைய ஆடை? யுவாரி, அது மூடிக்கொள்ளும், அது மறைத்துக் கொள்ளும், சௌஆத்திக்கும், உங்களுடைய மறைவிடங்களை அது மறைத்துக் கொள்ளக்கூடியதாக, மூடிக்கொள்ளக்கூடியதாக இருக்குமே, அத்தகைய ஆடையை உங்களுக்கு நாம் இறக்கி வைத்தோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் என்ன சொல்றான் பாத்தீங்களா? அப்ப ஆடையினுடைய முக்கிய நோக்கங்களை அல்லாஹ் சொல்கிறான். ஆடை என்பது அது உடல் அங்கங்களை மறைக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். இந்த காலத்து போடக்கூடிய பெண்கள் போடக்கூடிய ஆடைகள் எல்லாம் பார்த்தா அல்லாஹ் பாதுகாக்கணும். அத்தகைய ஒரு ஷைத்தானியத்தான ஒரு ஆடைகளை போட்டு சுற்றக்கூடிய சூழ்நிலையில் அல்லாஹ் நம்ம பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். அல்லாஹ் நம்மளை பாதுகாக்க வேண்டும், நம்ம வீட்டு பெண்களை அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அப்போ இது ஆடையினுடைய நோக்கம் அது கிடையாது. ஆடை என்பது உடலுடைய அங்கத்தை மறைக்கக்கூடியதாக இருக்க வேண்டும், அதுதான் முக்கிய நோக்கம் என்பதை அல்லாஹ் இந்த ஆயத்தின் மூலம் சொல்லித்தரான். இன்னும் ஒரு ரீசன், இன்னும் அலங்காரமிக்க ஆடையையும் நாம் உங்களுக்கு இறக்கி வைத்தோம் சொல்றான். ரீசன் சொன்னா அலங்காரமிக்கது, ஆடம்பரமிக்கது, அழகானது என்ற அர்த்தம் எல்லாம் வரலாம். அப்போ அழகான ஆடைகளையும் அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கிறான். இப்ப இஸ்லாத்துல அழகான ஆடையை போடக்கூடாதுங்கிறது அப்படிலாம் கிடையாது. சொல்லுவாங்க இல்லையா, அல்லாஹ் பத்தி சொல்லும் பொழுது அல்லாஹு ஜமீலுன் யுஹிப்புல் ஜமால்னு சொல்லுவாங்க. அல்லாஹ் அழகானவன், அழகை அல்லாஹ் விரும்பக்கூடியவனாக இருப்பான். அல்லாஹ் எப்போதுமே அழக விரும்புறான். அதனால ஒரு ரீசன், அல்லாஹ் நான் உங்களுக்கு அழகான ஆடைகளை வச்சிருக்கிறேன், அதையும் நீங்கள் உடுத்திக் கொள்ளுங்கள், அதுவும் உங்களுக்கு என்று சொல்லிவிட்டு அடுத்த முக்கியமான ஒரு விஷயத்தை அல்லாஹ் சொல்கிறான், வலிபாசு தக்வா, இன்னும் நிச்சயமாக தக்வா என்ற ஆடையாகிறது, இன்னும் தக்வா என்ற ஆடையாகிறது, தாலிக்க அதுவே கைரும் சிறந்ததாக இருக்கும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்போ உங்களுக்கு நான் ஆடம்பரமான ஆடையை தந்திருக்கலாம், உடலுடைய மறைக்கக்கூடிய ஆடைகளை தந்திருக்கலாம், ஆனா அதை விடுவெல்லாம் தக்குவா என்ற ஆடை உங்களுக்கு நான் தந்திருக்கிறேன், அதுதான் ரொம்ப உயர்ந்ததாக இருக்கும் என்பதை அல்லாஹ் அங்க சொல்லி தரக்கூடியவனாக இருக்கிறான். அப்ப பாத்தீங்களா, ரொம்ப உயர்ந்ததாக இருக்கணும். அல்லாஹ் எதை சொல்ல வரான்? நீ ட்ரெஸ் எப்படி போடுறியோ இல்லையோ, நீ அழகாக இருந்தால் அல்லாஹ் அவருக்கு பிடிக்கும். ஆனா இல்லாக்கட்டையும் பிரச்சனை இல்லை. ஒருத்தன் அயன் பண்ணாம போடுறானா பிரச்சனை இல்லை, கொஞ்சம் அப்படி இப்படி அழுக்காக போறானா பிரச்சனை இல்லை, அது ஒன்றும் பெரும்பாவம் ஒன்றும் கிடையாது. ஆனால் வெளியில் உன்னை சுத்தப்படுத்தி கொண்டு உள்ளால் நீ உன்னுடைய உள்ளில் நீ கரையாக இருந்தால் அது எந்த ஒரு பிரயோஜனம் கிடையாது என்பதை அல்லாஹ் அந்த திருமறை வசனத்தை சொல்லி தருகிறான். உன்னுடைய ஆடைகள் எந்த அளவுக்கு சுத்தமா வச்சிருக்கிறது தெரியாது, உன்னுடைய உள்ளத்தை தக்குவா, இரையச்சம் என்ற அந்த தக்குவாவை நீ சுத்தமாக வைத்துக்கொள், அந்த ஆடை என்பதுதான் உனக்கு சிறந்த ஆடை என்பதை அல்லாஹ் இதன் மூலம் சொல்லித் தரக்கூடியவனாக இருக்கிறான். பாருங்க, அல் ஆராஃப் 26வது ஆயத்.
அப்போ இந்த ஆயத்தானது 26வது ஆராப் சூராவில் 26வது ஆயத்தாக பதிவு செய்யப்படுதுன்னு சொல்றாங்க. அப்ப இந்த ஆயத் என்பது இந்த பாடத்திற்கு கீழே பதிவு செய்யப்படுவதற்கான காரணம் என்னன்னா, இங்கு அல்லாஹ் ஆடைகளுடைய மகிமையை சொல்லித் தரக்கூடியவனாக இருக்கிறான். ஆடை என்பது எந்த அளவிற்கு சிறந்ததாக இருக்க வேண்டும், எந்த அளவிற்கு நாம் உங்களுக்கு கொடுத்திருக்கிறோம் என்பதை இங்கு நமக்கு பறைசூட்டி தருகிறான். அப்ப இதன் காரணமாக தான் இந்த ஆயத்தை முஸ்தனிஃப் பண்ணவர்கள் இந்த பாடத்திற்கு தோதுவாக கொண்டு வருகிறார்கள். அடுத்தபடியாக பாருங்க, வகால தஆலா, இன்னும் இருந்த அல்லாஹு தஆலா சொன்னா, وَجَعَلَ لَكُمْ سَرَابِيلَ تَقِيكُمُ الْحَرَّ وَسَرَابِيلَ تَقِيكُمْ بَأْسَكُمْ என்பதாக அமையும் ஒரு ஆயத். இதனுடைய அர்த்தம் என்ன? وَجَعَلَ لَكُمْ, இன்னும் உங்களுக்காக அல்லாஹ் ஆக்கினான், சராபீல, சில ஆடைகளை அல்லாஹ் ஆக்கினான். அது எத்தகைய ஆடைகள் என்று சொன்னால், தகீக்குமுல் ஹர்ர, அது உங்களுக்கு உங்களை அது பாதுகாத்துக் கொள்ளும், அல் ஹர்ர, சூட்டை விட்டும் உங்களை அது பாதுகாத்துக் கொள்ளும். உஷ்ணம், அதாவது ஹர்ரன்னு சொன்னா உஷ்ணம், அனல் இருக்குதா இல்லையா, சூடு, அந்த சூடை விட்டு உங்களை பாதுகாக்கக்கூடியதாக இருக்கும். அல்லாஹ் சொல்றான், இன்னும் சில ஆடைகள் உங்களை நான் படைச்சு தந்திருக்கேன், அந்த ஆடைகளை நீங்கள் போட்டுக் கொள்வதன் மூலமாக உங்களுக்கு குளிர்ச்சி என்பது ஏற்படும், சூடை தணித்துக் கொள்ளக்கூடிய ஆடைகளாக இருக்கும். கம்பளி இருக்குது, கம்பளி எல்லாம் அப்படிதான், கம்பளி போன்ற சொட்டர் எல்லாம் போடுறோமா இல்லையா, அது போன்ற ஆடைகள்லாம் குளிருக்கான ஆடை, அதாவது என்ன சொல்ல வர, அது குளிருக்கான ஆடையாக இருக்கும். அதுவே சூட்டை தணிக்கக்கூடிய ஆடைனா எப்படி, இப்ப லெனன் துணி, நம்ம மேல பேசணும் லெனன் துணியை பத்தி. அப்போ அந்த லெனன் இருக்கக்கூடிய அந்த ஆலி நூல் இருக்குதா இல்லையா, அந்த ஆலி நூலில் செய்யப்பட்ட துணி என்பது, இந்த காட்டன் இருக்குது, அப்ப இதெல்லாம் ரொம்ப குளிர்ச்சியான ஒரு இது, வெயிலுடைய அந்த உஷ்ணம் தெரியாது. அப்போ இத்தகைய ஆடையை உங்களுக்கு அல்லாஹ் தந்திருக்கிறான் என்பதை அல்லாஹ் சொல்லித் தருகிறான். இன்னும் சொல்றான், சராபீல, இன்னும் சில ஆடைகளை உங்களுக்கு அல்லாஹ் அமைத்து வைத்தான், ஆக்கி வைத்தான். அது எத்தகைய ஆடை? தகீக்கும் பஅஸக்கும், அது உங்களை பாதுகாக்கும், பஅஸக்கும், உங்களுடைய அந்த போர்க்களத்தை விட்டும் உங்களை பாதுகாக்கும், அதாவது போர்க்களத்தில் ஏற்படக்கூடிய காயங்களை விட்டும் உங்களை பாதுகாக்கும் என்று அல்லாஹ் சொல்லி தருகிறான். அப்போ கவசத்தை இங்கே அல்லாஹ் சொல்கிறான். போர் கவசங்கள் இருக்குதா இல்லையா, வெட்டுகளை விட்டும், பஸ் என்பதற்கு எக்கச்சக்கமான அர்த்தங்களை எழுதுகிறார்கள், அதுல எல்லா அர்த்தமும் வருது. ஈட்டியால் குத்தப்படக்கூடியதற்கும் பஸ்ன்னு எழுதுறாங்க, வாளால் வெட்டப்படக்கூடியதற்கும், இன்னும் வில்லால் எரியப்படக்கூடியதற்கும், இப்படி எல்லாவற்றுக்கும் பஸ் எழுதுறாங்க. அப்ப உங்களுடைய அந்த போர்க்களம் இருக்குதா இல்லையா, அதில் நீங்கள் படக்கூடிய காயத்திற்கு உங்களை அது பாதுகாக்கக்கூடியதாக இருக்கும், காயத்தை விட்டும் பாதுகாக்கும். அப்போ இப்படிப்பட்ட ஆடையை நீங்க அணிந்து கொள்வதன் மூலமாக உங்களுடைய தலை, கால், கைகால், உங்களுடைய உடல் உறுப்புகள் எல்லாம் பாதுகாக்கப்படும். அத்தகைய ஒரு பாதுகாப்பான ஆடைகளையும் உங்களுக்கு நாம் அமைத்து தந்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லக்கூடியவனாக இருக்கிறான். இதுலயும் 2 காரணத்தை அல்லாஹ் சொல்கிறான். உங்களுக்கு ஆடைகளை நாம தந்திருக்கிறோம், எதுக்கு? சூட்டை தணித்துக் கொள்ளக்கூடிய ஆடைகளை உங்களுக்கு நான் தந்திருக்கிறோம். அது மட்டும் கிடையாது, நீங்கள் அல்லாஹ்விற்காக செய்யக்கூடிய அந்த போருக்காக கவசமாகவும் உங்களுக்கு நாம் ஆடையை தந்திருக்கிறோம் என்பதை அல்லாஹ் சொல்லக்கூடியவனாக இருக்கிறான். அப்போ இமாம் பெருமக்கள் சொல்லித் தரும் பொழுது சொல்றாங்க, இந்த மனிதர்களுக்கு ஆடை என்பது ஒரு தனித்துவம், எப்படி சிரிப்பு என்பது மனிதர்களுக்கு தனித்துவமோ அதுபோல ஆடை என்பது தனித்துவம் என்று சொல்கிறார்கள். ஏனென்றால் மற்ற உயிரினங்கள் எதுவுமே ஆடை என்பது கிடையாது. அந்த உலகத்துல சிங்கம், ஆடு, புலிலாம் ஆடை போட்டுட்டா இருக்குது கிடையாதுல்ல. அப்ப மனிதர்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அப்போ மனிதனுடைய மானத்தை காக்க வேண்டும். அப்போ மானம் என்பது, மனிதனுடைய அவுரத்தை காப்பது என்பது மனிதர்களுக்கு தான் அது ரொம்ப கட்டாயமான ஒரு விஷயமாக இருக்கின்றது என்ற ஒரு கருத்தையும் இமாம் பெருமக்கள் நமக்கு இந்த ஆயத்திற்கு கீழாக நமக்கு எழுதி தரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். பாருங்க, அந்நஹல் 81, சூரத்து நஹலில 81வது ஆயத்தாக இந்த ஆயத் என்பது பதிவு செய்யப்படுகிறது என்று சொல்றாங்க. அப்போ இந்த ஆயத் என்பது இந்த பாடத்திற்கு கீழ் பதிவு செய்யப்படுவதற்கான காரணம் என்னன்னு சொன்னா, இங்க அதே மாதிரிதான் இந்த ஆடைகளுடைய எத்தகைய ஆடை அல்லாஹ் உங்களுக்கு ஆக்கி வைத்தான் என்று சொல்லும் பொழுது, கவசமாக, போருக்கு கவசமாக இருக்கக்கூடிய ஆடைகள் உங்களுக்கு அல்லாஹ் ஆக்கி வைத்தான். இன்னும் சூட்டை தணிக்கக்கூடிய, சூட்டை விட்டு உங்களை பாதுகாக்கக்கூடிய ஆடைகளையும் அல்லாஹ் உங்களுக்கு ஆக்கி தந்தான் என்பதை அல்லாஹ் சொல்லக்கூடியவனாக இருக்கிறான். அப்போ இந்த ஒரு கருத்தானது இந்த ஹதீஸில், இந்த பாடத்தில் வருவதன் காரணமாக தான் இந்த ஆயத்தினை முஸன்னிஃப் அவர்கள் இந்த பாடத்திற்கு தோதுவாக நமக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். அப்போ இத்தோட இந்த பாடத்தை நாம் நிவர்த்தி செய்கிறோம். அப்ப இந்த பாடத்துல, இதற்கு முந்தைய பாடத்தில் வரக்கூடிய இந்த 4வது ஹதீஸ், இந்த 5வது ஹதீஸையும் நம்ம முழுமையாக பார்த்தோம். அடுத்தபடியாக இந்த கிதாபுல் லிபாஸில் வரக்கூடிய இந்த முதல் பாடமான 114வது பாடத்தை குறித்த செய்திகள், அதில் வரக்கூடிய இந்த விஷயங்களுடைய தர்ஜுமாக்கள் எல்லாம் முழுமையாக பார்த்து, இந்த 2 ஆயத்துகளுக்கு வரக்கூடிய தர்ஜுமாக்கள், தப்சீர்கள், அதனுடைய விளக்கங்கள் எல்லாம் முழுமையாக பார்த்து இந்த பாடத்தை நாம் நிறைவு செய்து விட்டோம். அல்ஹம்துலில்லாஹ்.
அப்ப இந்த பாடத்தில் படித்த அனைத்து விஷயங்களையும் நம்முடைய வாழ்க்கையில் அமல் செய்யக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் நசீபாக்கி வைப்பானாக. இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்தில் இந்த 1வது ஹதீஸை குறித்த செய்திகள், அதில் சொல்லப்படக்கூடிய விஷயங்களை குறித்து இன்ஷா அல்லாஹ் நாம் அடுத்த பாடத்தில் நாம் பேசுவோம். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.